சாலையோரம் ஒருவர் முடி கூட சரியாக வெட்டாமல் கிழிந்த அழுக்கான ஆடையில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்துள்ளார். அவருக்கு பிச்சை போட வந்தவர் அவரிடம் அவரை பற்றி விசாரித்துள்ளார். அப்போது அந்த பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த நபர் கூறியதை கேட்டு அவர் அதிர்ந்து போனார். கேட்கும் நாமும் தான். நான் MBA படித்தவன். இதே தெருவில் நான் ஆடி காரில் சென்றுள்ளேன். இன்றைக்கு எனக்கு சாப்பிட உணவும் இல்லை, உடுத்த உடை இல்லை. எனது மகள் MBBS டாக்டர். இன்றைக்கு நான் பிச்சை எடுக்கின்றேன் என அந்த பிச்சைக்காரர் கூறியதும் அவர் ஆடி போனார். என்ன காரணம் என கூறுகின்றார். I am MBA student. I am education from Kosovo. So I am having 1 month salary, 1 lakh salary, but I am at 1 lakh. So fate is bad. My wife is in legal contact. My daughter is the MBBS doctor in Vijayawada. Siddhartha Medical College. Yeah. So I am today is better. Okay, time will change everything. Right. Anna, cycling. Life is cycling. So, ఏ టైంలో ఏం జరుగుతుందో తెలియదు. ఆడి కారులో తిరిగేవాడు 50 lakhs. నా కారే 50 lakhs. కార్లో తిరిగేవాడిని. టుడే ఫుట్పాత్ పైన we have no food. I have no drugs. No money. ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினேன். 50 லட்சம் ரூபாய் ஆடி காரில் இதே தெருவில் சென்றுள்ளேன். இன்றைக்கு இதே தெருவில் பிச்சை எடுக்கின்றேன். வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், எல்லாம் நம் தலைவிதி என அவர் கூறும்போது அவரை அறியாமல் அவர் கண்கள் கலங்கும் காட்சி காண்போரை கலங்க வைத்துள்ளது.